கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது. ஆபிரகாமை பார்த்து ஊழியத்திற்கென்று அழைக்கும்போது கர்த்தர் சொன்னார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அன்பான தேவஜனமே, கர்த்தர் நம்மை தம்முடைய நாமத்திற்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். பரலோக ராஜ்யத்திற்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கைக்கென்று பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவே நாம் விசுவாசத்தின்படி ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வார்த்தைகள் நமக்கும் உண்டு. ஆண்டவர் நம்மை பெரிய ஜாதியாக்கி நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய பேரை பெருமைப்படுத்துவார். நாம் பெருமைப்படுவதற்காக அல்ல, நம் மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெருமைப்படுவார். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து நன்மைகளை செய்து உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் ஏற்ற வேளையிலே தந்து உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.